கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். விசுவாசிக்கணும், ஆமேன்னு சொல்லுங்கள். உலகம் இன்றைக்கி சந்தோஷப்படுமா? எப்போது நாம் அழுது புலம்பும் போது, நம்ம கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்வாங்கன்னு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுவான். இல்லை, அப்பா அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. நீங்களும் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போது நம்ம அழுது புலம்புறதுக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார். விசுவாசிங்களாமன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி நின்றாலும் அதை நான் மாற்ற என்னால் முடியும். உங்கள் துக்கத்தெல்லாம் நான் மாற்றி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை கொடுப்பேன். விசுவாசிக்கணும், ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த நாளில் மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த தினத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் அழுது புலம்பின காலங்கள்லாம் உங்களை விட்டு ஓடி போக போகுது. உலகம் உங்களை பார்த்து சிரித்த காலங்கள்லாம் மாறப்போகுது. கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் துக்கத்தெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை இந்த தினத்தை நான் கொடுக்குறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த நாளில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க என்று தேவன் சொல்கிறார். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.